தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட விருதுநகர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் மாரியப்பன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம் தோழர். வணக்கம். அதாவது 2026 வரப்போகுது. 26 வருதுன்னா நம்மளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வசூல் இயக்கம், அதாவது பல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வளர்ச்சி நிதி கேட்டு நம்ம ஒவ்வொரு வீடுதோறும் எல்லா தமிழ்நாடு முழுக்க நடக்கும், இந்தியா முழுவதுமே நடக்கும். இப்படி நடக்கும்போது அதன் ஒரு பகுதியாக ராஜை மேற்கு ஒன்றியத்துல நம்மளோட ஒன்றியத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான். இந்த நிதியை வாங்கி நம்ம கட்சி எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத எந்த வருஷம் போனாலும் மக்கள் கேட்குறாங்க. நான் மக்களோட சார்பாக நான் கேட்குறேன், இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதலில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டில கட்சி நடத்துவதற்காக நிதி என்பது தேவை. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிக்கும் கட்சி நடத்துவதற்கு நிதி தேவை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நிதி தேவை. மற்ற கட்சிகளுக்கு நிதி எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிதி மக்களிடமிருந்து தான் வருகிறது. மக்களிடம் உண்டியல் ஏந்தி வீடு வீடாக விருதுநகர் மாவட்டத்தில் 30 ஆண்டுகளாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய அனைத்து உழைப்பாளி மக்களுடைய வீடுகளுக்கும் சென்று நிதியை சேகரித்து வருகிறோம். இந்த நிதி என்பது இந்த உழைப்பாளி மக்களுக்காக, இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இது போன்ற பல பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதற்கான போராட்டத்திற்காகவும் மக்களிடம் செல்லும் பொழுது அவருடைய அவல குரல்களை நாங்கள் காது கொடுத்து கேட்கிறோம். எங்க தெருவுல சாக்கடை ஓடுது, எங்க தெருவுல லைட் எரிய மாட்டேங்கி, எங்க தெருவுல தண்ணீர் வரமாட்டேங்கி அப்படிங்கிற அந்த குரலை மக்களிடம் கேட்கிறோம். அவர்களுக்கான அந்த குரலை பெற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்கள் செய்கின்றோம். அப்படி இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் நாங்கள் எடுத்த பல போராட்டங்கள் இன்றைக்கு மக்களிடையே வெற்றி பெற்றிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய நிதி வசூல் என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது. நிதி வசூல் பெருகிக் கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்கிறோம், அவர்கள் எங்களுக்கான நிதியை அள்ளி தருகிறார்கள். அதான் தோழர், இப்ப நீங்க இப்போ சொன்னீங்க வசூல் எதற்கு நடக்கு, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நடக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. அதாவது தலைவர்கள்னு பார்த்தா எல்லா கட்சியோட தலைவர்கள் இவங்கன்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம வசூலுக்கு போகும்போது அந்தந்த கிளையில ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. இப்ப முகூர் கிளை அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி அவர்களுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கும். இப்ப நம்ம வசூலுக்கு போகும்போது கூட சில தோழர்கள் குடும்பத்தின் உறுப்பினராகவே பேசுவாங்க. நம்ம மாமா மச்சான் அப்படிங்கிறது பேசுவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு மக்களுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு மக்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு தொடர்பு நெருக்கமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து சில இதை சொல்லுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டும் வருடம் ஒரு முறை மட்டும் மக்களை சந்திக்கல, எப்போதுமே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த மக்கள்கிட்ட நாங்க நிதி வசூல் போறப்ப எங்களுடைய தோழர்கள் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய சொந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய பல்வேறு கோரிக்கைகள் உட்பட அவங்கள்ட்ட காது கொடுத்து கேட்கிறாங்க. அப்படி காது கொடுத்து கேட்கப்ப அதை அவர்கள் கேட்ட அடுத்த நாளோ அடுத்த வாரமோ அடுத்த மணி நேரத்திலேயோ அவர்களுடைய தேவையை பொறுத்து அவர்களுக்கான உதவியை செய்வர்களாக எங்களுடைய தோழர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். பிற கட்சிகளுக்கு தேர்தல் வந்தால் மட்டும்தான் வேலை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு ஆண்டுதோறும் ஆண்டில் 365 நாட்களும் மக்களுக்காக பணி செய்து கொண்டே இருப்பதால் மக்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதான் தோழர், இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர்களும் மக்களும் மக்களோட மக்களாவே இருந்து மக்களுக்கான பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வராங்க. இதுல நம்ம கட்சியினுடைய தோழர்களுடைய பங்களிப்பு என்பது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஆனால் தேர்தல் நேரம் வந்துட்டா மட்டும் நிறைய கட்சிகள் அப்ப மட்டும், அதாவது உதாரணத்துக்கு சொன்னா தேர்தல் சாமியாடிகள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது தேர்தலுக்கு மட்டும்தான் வருவாங்க. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது எப்பயுமே மக்களோடு மக்களாக பயணிச்சு கொண்டே இருக்காங்க. இல்ல மற்ற கட்சிகளுக்கும் நம்ம கட்சிக்கும் உள்ள வேறுபாடை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதர கட்சிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏராளமான கட்சிகள் இருக்கிறது. தேர்தல் வந்துட்டா புது புது கட்சிகள்லாம் முளைக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம், இந்த நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுவது, ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டில அதனுடைய நோக்கம் பாட்டாளி மக்களுடைய விடுதலை, பாட்டாளி மக்களுக்கான எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னத லட்சியம். எனவே அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டு இருக்கு. தேர்தலில் ஜெயிச்சு அதுல எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மட்டும் மக்களுக்கு செய்யணுங்கிறது கிடையாது. வாய்ப்பு கிடைத்தால் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேசுவோம். வாய்ப்பு கிடைக்காவிட்டால் மக்கள் மன்றத்திலும் எப்போதும் மக்களோடு இணைந்து போராட்ட குரலை முன்னெடுக்கும் கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது மக்கள் போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கிறோம்.
அதை வந்து நம்ம வந்து பல இன்னல்களை நம்ம வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம வந்து எப்படி எதிர்கொள்றோம்? மக்கள் வந்து மக்கள் வந்து நம்மகிட்ட கோரிக்கை மட்டும் சொல்லுவாங்க. இந்த கம்மாய தூர் வரல, இந்த அங்கன்வாடி பிரச்சனை இருக்கு, இப்படி எனக்கு அங்க வார்கால் எல்லாம் வரல, இப்படியான நிறைய பிரச்சனை சொல்றாங்க. சொல்லிட்டு ஆனா நம்ம தோழர்கள் என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு வரோம், அதாவது மனு கொடுக்கறதுல இருந்து கையெழுத்து கேட்கறதுல இருந்து போராட்டம், மறியல், இப்படின்னு பல இது வந்து போறது வந்து மக்கள் கிட்ட போய் சேருதா? அதாவது மக்கள்கிட்ட போய் சேதானா நம்ம வந்து நம்மளோட பணியை செய்யறோம். ஆனா மக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்களா? இவங்க இவங்க நமக்காண்டி தான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மக்களுக்கான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய முன்னெடுத்தாலும் கூட அதை நாங்க தான் செஞ்சோம், எங்களால தான் செய்ய முடிஞ்சது, இந்த கோரிக்கையை வெற்றி விட்டுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் காரணம் அப்படிங்கிற அந்த விளம்பரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் செய்யறது கிடையாது. ஏன்னா நாங்க எப்பயுமே அவங்களோட ஒருத்தராகத்தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இதர கட்சிகள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயல்பாடை கூட பெரிய விளம்பரப்படுத்தி 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்துற பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்குமே மக்களோட ரத்தமும் சதயமா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட வெற்று விளம்பரங்களை செய்யறது கிடையாது. அதான் தோழர், இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது நம்ம வந்து என்னதான் எவ்வளவுதான் நம்ம போராட்டம் பண்ணாலும் அதை வந்து விளம்பரப்படுத்துறது இல்ல அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த காலகட்டத்துல மற்ற கட்சிகள் வந்து நிறைய விளம்பரங்களுக்கு அதிகமாக செலவிட்டு இப்ப அந்த செலவழிக்கிற காசை மக்கள் செலவழிச்சாங்கன்னா அது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. இப்படிங்கிற நேரத்துல நம்மளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வரோம். அதுக்கு வந்து தீர்வு என்பது கிடைக்குதா? எல்லா இடங்களையும் கிடைக்குதா, இல்ல சில இடங்கள்ல கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு. அதுக்கு அதை நீங்க என்னவா பாக்குறீங்க? போராட்டங்களை பொறுத்தல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிறதுக்கு என்னைக்கும் தயங்குறது கிடையாது. சில போராட்டங்கள் உடனடி தீர்வுகள் கிடைக்கும், சில போராட்டங்கள் நீண்டகால போராட்டம் நடத்த வேண்டும். அது அந்த கோரிக்கையுடைய தன்மையை பொறுத்தல வந்து பொதுவா ஒரு தெருவுல லைட் எரியல அப்படின்னு சொன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு கிளை செயலாளர் அந்த பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல கூடிய கிளர்க்கோ அல்லது பிடிஓக்கோ போன் பண்ணி சொன்னார்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக வேலை நடக்குங்கிறது அது ஒரு புறம் இருக்கு. அது லைட்டு உடனே எரிஞ்சிடும். அதே நேரத்துல ஒரு பகுதியில தூர்வார வேண்டி இருக்கு, கம்மாய தூர்வாரம்னு சொன்னா அந்த கோரிக்கைக்காக கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும், போராடும், அது ஜெயிக்கும். அது ஒரு வாரத்துல ஜெயிக்கிறது இருக்கு, ஒரு மாசத்துல ஜெயிக்கிறதும் இருக்கு. அது மக்களுடைய ஆதரவை பொறுத்து இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுடைய ஆதரவை திரட்டி போராடுற பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல சில பிரச்சனைகள், சில கோரிக்கைகள் நீண்டகால போராட்டத்துக்கு உட்பட்ட கோரிக்கைகளாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவுல மதவெறி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த மதவெறிக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அது ஒரு நாள்ல மதவெறியை எதிர்த்த அந்த பிரச்சாரத்தை ஒரு நாள்ல முடியாது. அது ஆண்டுல ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பிரச்சாரம். அப்படிப்பட்ட பிரச்சாரத்தையும் அப்படிப்பட்ட போராட்டத்தையும் முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அதான் தோழா, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட பல சங்கங்கள் இருக்கு. இப்ப வாலிபர் சங்கம் இருக்கு, மாணவர் சங்கம் இருக்கு, தொழிற்சங்கங்கள் இருக்கு, விவசாய சங்கம் இருக்கு, விவசாய தொழிலாளர் சங்கம் இருக்கு, மாதர் சங்கம் இருக்கு, இப்படி அடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை சங்கங்களும் தன்னிச்சையாவே அந்த சங்கங்கள் வந்து இயங்கும். ஆனா மற்ற கட்சிகளுடைய சங்கம் வந்து வெறுமனையாவே இருக்குமே தவிர அது வந்து செயல்படாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அனைத்து கட்சிகளுமே வந்து தங்களுக்குன்னு ஒரு அணியை வச்சிருப்பாங்க. அது பல அணி இருக்கும். விவசாய அணியும், மகளிர் அணின்னு இருப்பாங்க, இளைஞர் அணின்னு இருப்பாங்க. இன்றைக்கு இடதுசாரியுடைய அமைப்புகள், அது விவசாய சங்கமாக இருக்கலாம், தொழிற்சங்கமாக இருக்கலாம், அல்லது மாதர் சங்கமாக இருக்கலாம், வாலிபர் சங்கமாக இருக்கலாம். இந்த அமைப்புகள் எல்லாம் உண்மையில் அந்த வர்க்கத்திற்காக, குறிப்பாக இளைஞர்களுக்கான பிரச்சனைகளுக்காக வாலிபர் அமைப்பு போராடும், மாணவர்களுக்கான பிரச்சனைகளுக்காக மாணவர் அமைப்பு போராடும், பெண்களுக்கான பிரச்சனைகளுக்காக பெண்கள் அமைப்புகள் போராடும், தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொழிலாளர் அமைப்புகள் போராடும். இப்படி ஒவ்வொரு அமைப்புகளும் அந்தந்த பிரிவினரை திரட்டி அவர்களுக்கான கோரிக்கையை வென்றெடுப்பதற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல இடதுசாரி அமைப்புகளும் இணைந்து நடத்தி கொண்டே இருப்பதால்தான் இன்றைக்கு இந்தியாவில் இந்த அளவிற்கேனும் ஜனநாயகம் இருக்கின்றது. அப்புறம் இன்னொன்னு, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அதிக பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கட்சியில இணைவதற்கு கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கு. இதை நீங்க என்னவா பாக்குறீங்க? பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட ஒரு கவர்ச்சியை நோக்கி இழுக்கிறதுல கார்பரேட் நிறுவனங்கள் இளைஞர்களை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நடந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு இளைஞர்கள் கம்யூனிஸ்ட கருத்துக்களால் ஈர்க்கப்படல அப்படின்னு மொத்தமா சொல்லிட முடியாது. கம்யூனிஸ்ட கருத்துக்களால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க வெளிக்கொணர்ற நேரம் தான் வந்து எப்பன்னு தெரியாம இருக்கு. எனவே வெளிக்கொணர வேண்டிய நேரம் கண்டிப்பாக வரும். அப்பொழுது இளைஞர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். இளைஞர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து வர்றதுல கொஞ்சம் இடைவெளி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆனா இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் சினிமா துறையிலையுமே கம்யூனிசம் பேசுற ஒரு இது வந்து அதிகமா இருக்கு. எல்லா படங்கள்லயுமே கம்யூனிசம் வந்து இப்போ இந்த விடுதலை படம் கூட வந்துச்சு. இந்த மாதிரியான நிறைய படங்கள்ல
இந்த மாதிரி பேசுற அதாவது முதல்ல கம்யூனிசம் பேசுறதே அரிதா இருக்கும். ஆனா இப்போ வந்து எல்லா படங்கள்லயுமே இந்த கம்யூனிசம் என்பது பேசப்படுது அப்படிங்கிறப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தமும் கொள்கைகளும் சீக்கிரமாவே போயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? திரைத்துறையில சாதிச்ச அது பலரா இருக்கலாம். திரைத்துறையில இருந்து அரசியல் துறைக்கு வந்த எம்ஜிஆராக இருக்கலாம், விஜயகாந்தா இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்துல பேசினது கம்யூனிஸ்ட கருத்துக்கள், கம்யூனிஸ்ட பாடல் மூலமா தான் அவங்க திரைத்துறையில மிக பிரபலமானதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட கருத்துக்களை பேசுனதுனாலதான். இன்னைக்கு இந்தியாவுல, தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறையாக திரைத்துறை இன்னைக்கு இந்த காலத்துல அதிகமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சில குறிப்பிட்ட இயக்குனர்கள் அந்த பணியை மிக சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே இந்தியாவுடைய, தமிழகத்தினுடைய இன்றைய தேவை இடதுசாரி அரசியலை முன்வைக்க வேண்டியது. அந்த கருத்துக்கள் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இவ்வளவு நேரம் தங்கள் நேரத்தை ஒதுக்கி தோழர் மாரியப்பன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்ததுக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, 2026ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வளர்ச்சி நிதி கேட்டு மக்களை தேடி வருகிறோம். மக்கள் உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை, சிறு உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களிடம் சென்று நிதி வாங்கக்கூடிய இயக்கத்தை விருதுநகர் மாவட்டத்தில் 30 ஆண்டுகளாக செய்து வருகிறது. ஜனங்க வீடு வீடா போகும் போல 10 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரையா வாளில எங்கிட்ட உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்வது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியாளர்கள் அவருடைய கொள்கைகளை மாற்றாதனுடைய விளைவாக, ஆட்சியாளர்கள் தொழிலாளர்களுடைய உரிமையை பறிப்பதன் காரணமாக மக்களுடைய வாழ்க்கை நிலை மோசமாகி கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் நிதியை ஒவ்வொரு ஆண்டும் அள்ளி தருகிறார்கள். 2026ஆம் ஆண்டிலும் பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவளித்து உங்களுடைய மேலான நிதியை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.